Good morning students. Now we are going to see about the 10th standard science unit 9 solutions lesson book back exercises. Choose the best answer. Question number 1 is a solution is a dash mixture homogeneous, homogeneous and heterogeneous, non-homogeneous. The correct option is the homogeneous substance. Then question number 2 is the number of components in a binary solution. Binary-நாவே என்னது வரும் 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ the number of components in the binary solution is 2. இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 3, 4 and 5. The correct option is 2. Okay. Question number 3 is which of the following is a universal solvent? Universal solvent அப்படின்னா கரைப்பான் அப்படின்னு அர்த்தம். யூனிவர்சலாக நம்ம கரைப்பானா எதை பயன்படுத்துகிறோம், இதில் வந்து கரைப்பானா எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அசிட்டோன், ஆல்கஹால், பென்சின்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நான் அக்வஸ் சொல்யூஷனில் யூஸ் பண்ணுறோம். அக்வஸ் சொல்யூஷனில் இந்த வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். சால்வெண்ட்டாக வந்து வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். Then question number 4 is a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called saturated solution. Saturated solution என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 100 கிராம் தண்ணியில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்ட், அது என்ன சால்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்குன்னு ஒரு சேச்சுரேட்டட் ரேட் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் கூட அது என்ன ஆகாது அப்படின்னா டிசால்வ் ஆகாது. அந்த பிளேஸ் அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் saturated solution. Then question number 5 is identify the non-aqueous solution dash. non-aqueous solution கேட்டிருக்காங்க. non-aqueous solution அப்படின்னு சொன்னாவே வாட்டரில் கரையாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சோடியம் குளோரைட் இன் வாட்டர் அப்படின்னா அது aqueous solution. குளுக்கோஸ் இன் வாட்டர் அப்படின்னா aqueous solution. காப்பர் சல்ஃபேட் இன் வாட்டர் அப்படின்னாவே aqueous சொல்யூஷன். அப்போ வாட்டரில் வந்து வாட்டரை வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணாங்கன்னாவே அது என்னது aqueous சொல்யூஷன் தான். அப்போ சல்ஃபர் இன் கார்பன் டை சல்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து என்னது நான் aqueous சொல்யூஷன். ஓகே, நான் aqueous சொல்யூஷன். சல்ஃபர் இன் கார்பன் டை சல்ஃபைடு, that is the correct answer. Then question number 6 is when pressure is increased at a constant temperature the solubility of a gas is liquid. gases in liquid வந்து இன்க்ரீஸ் ஆகும். when the pressure increase ஆச்சு அப்படின்னா அதோட solubility என்னவாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். pressure is directly proportional to the solubility அப்படின்னு சின்ன ஒரு மார்க், அதாவது ஒரு நோட்ஸ் மாதிரி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோ. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் solubility என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற நோட்ஸ் நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சிட்டிங்கன்னா மாறவே மாறாது. அப்போ உங்கள் புக் எடுத்து இந்த கொஷின் நம்பர் 6 பக்கத்தில் இந்த சின்ன நோட்ஸை ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு சாலிபிலிட்டி அப்படின்னா இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று குறையும் அப்படிங்கிறது இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்னா டைரெக்டாக P is proportional to S இல்லைனா solubility அப்படிங்கிறத எழுதிக்கலாம். தென் the solubility of a NaCl in 100 ml water is 36 grams. ஓகே, 100 கிராம் சோடியம் குளோரைடில் 100 கிராம் தண்ணியில் வந்து 100 மில்லி லிட்டர் வாட்டரில் வந்து 36 கிராம் வந்து என்ன பண்ணலாம், சோடியம் குளோரைடை சாதாரண உப்பு வந்து ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஆட் பண்ணால் என்ன ஆகும், அந்த உப்பு கரையாது. ஓகேவா? தட் இஸ் a saturated state னு சொல்லுவாங்க. if 25 gram of salt is dissolved in 100 milli of water how much more salt is required for saturated solution? அப்போ 36 minus 25 gram எவ்வளோ வரும், 11 grams ஆட் பண்ணால் அது saturated regionக்கு வந்துடும். ஓகே, then question number 8 is a 25% alcohol solution means எதை மீன் பண்ணுது அப்படின்னா 25 milliliter alcohol in 75 ml of water. பர்சன்டேஜ்னு வந்துட்டாவே அது 100க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 25 ml ஆல்கஹால் இருக்குன்னா மிச்சம் இருக்கிற 100 ml 75 மில்லி வந்து என்னது எம்எல் வந்து வாட்டர் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 25 ml alcohol in 75 ml of water. ஓகே, then question number 9 is deliquescence is due to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. strong affinity to water, less affinity to water, strong hatred of water, inertness of water. Okay, அப்போ strong affinity to water. Okay, the question number 10 is which of the following is hygroscopic in nature? அப்படின்னு சொல்லிட்டாவே என்னது சிலிக்கா ஜெல்லை வந்து நான் எடுத்துக்கணும். சிலிக்கா ஜெல்லாம் நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அது மாய்ஸ்சரால் அதுக்குள்ளே அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த பாதிப்பையும் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சிலிக்கா ஜெல் இருக்கிற ஒரு
பேக்கெட் வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. உள்ளே அதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அது சிலிக்கா ஜெல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் வந்து அந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ நம்ம இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிடும், அதை அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா? தட் இஸ் த ஹைக்ரோஸ்கோபிக் தட் சிலிக்கா ஜெல் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சரில் இருக்கும். தென் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 1 இஸ் த காம்பனண்ட் present in a lesser amount in a solution is called solute. ஒரு சொல்யூஷனில் லெசர் அமௌண்ட்டாக எதை வந்து சேர்ப்பீங்க அப்படின்னா தட் இஸ் சொல்யூட். சொல்யூட்னா என்னது, கரை பொருள் அப்படின்னு அர்த்தம். சரியா? தென் கொஸ்டின் நம்பர் 2 இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் இன் சாலிட் டைப் சொல்யூஷன் இஸ் sodium chloride dissolved in water. Dissolved in water, that is the example of liquid in solid type solution. Then solubility is the amount of solute dissolved in 100 grams of solvent. 100 grams of solvent. Okay, solvent வந்து 100 grams இருக்கலாம், இல்லைன்னா 100 ml இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த கிராம்ஸ் அது வேரி ஆகும். ஆனால் 100ங்கிறது இம்பார்ட்டண்ட். தென் கொஸ்டின் நம்பர் 4 இஸ் polar compounds are soluble in dash solvents, that is polar solvents. போலார் காம்பவுண்ட்ஸ்னாவே என்னது, அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற 2 அயான்ஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் குளோரைடு அப்படின்னா கால்சியம் Ca+Cl2- அப்படிங்கிற அதுதான் வந்து போலார், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் போலார் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது போலார் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலுபிள், எதில் வந்து கலக்கும், எது வந்து கரையும் அப்படின்னா அதே போலார் சால்வெண்ட்டில் தான் கரையும். ஓகேவா? அதே போலார் சால்வெண்ட்டில் தான் கரையும் அப்படிங்கிறது. அது வந்து இதாக இருந்து போலார் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது கரையாது அப்படிங்கிறது அது வந்து சொல்கிறாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 5 இஸ் வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் பிகாஸ் ஆஃப் டேஷ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் liquid. Then match the following. That blue vitriol is calcium sulfate 5.5H2O. That is the correct answer. Then gypsum is calcium sulfate at 2H2O. Then Delhi questions is sodium hydroxide. Then hygroscopic is calcium oxide, that is quick lime. Calcium oxide எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா quick lime னு சொல்லுவாங்க. Okay, then true or false? If false, give the correct statement. Question number 1 is the solution which contain 3 components are called binary solution. That is false. Correct statement is solution which contain 2 components are called binary solution. அப்போ ஒரு சொல்யூஷனில் வந்து 3 காம்பனன்ட்ஸ் கலந்துருந்துச்சு அப்படின்னா அதை பைனரி சொல்யூஷன் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. 2 காம்பனன்ட் மட்டும் கலந்துதான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பைனரி சொல்யூஷன் சொல்ல முடியும். ஏன்னா பை அப்படின்னாவே 2ன்னு அர்த்தம். ஓகேவா? ட்ரை அப்படின்னு சொல்லிட்டாவே அது வந்து 3. அப்போ ட்ரைங்கிற வார்த்தை இங்கே வரல. ஸோ தட் இஸ் ராங். ஓகே, தென் question number 2 is in a solution the compound which is present is lesser amount is called solvent. ஒரு சொல்யூஷனில் எந்த காம்பனன்ட் வந்து கம்மியாக கலந்துருக்கோ அதுக்கு பேர் சால்வெண்ட்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஏன்னா எது வந்து அது கம்மியாக கலந்துருக்கோ அதுக்கு பேர் என்னது, சொல்யூட்னு அர்த்தம். ஓகே, in a solution the component, the correct statement is in a solution the component which is present is larger amount is அப்படின்னு எழுதிக்கலாம். larger amount is called solvent. இல்லை அப்படின்னா in a solution the component which is present is lesser amount is called solute. அப்போ சால்வெண்ட்டுங்கிறத அழைச்சிட்டு solute அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? Then question number 3 is sodium chloride dissolved in water forms a non-aqueous solution. வாட்டர்னு வந்தாலே அது அக்வா சொல்யூஷன் தான். எந்த வாட்டரில் அந்த வாட்டர் சால்வெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன சொல்யூஷன், அக்வா சொல்யூஷன். ஆனால் இது ஃபால்ஸ். ஓகேவா? த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் sodium chloride dissolved in water forms an aqueous solution. Then question number 4 is the molecular formula of green vitriol is. Green vitriolனா magnesium sulfate .7H2O. that is false. அப்படி அது வந்து ஃபால்ஸ். த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் க்ரீன் விட்ரால் இஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் .7H2O அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தென் கொஸ்டின் நம்பர் 5 இஸ் when silica gel is kept open it absorbs moisture from the air because it is hygroscopic in nature. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், that is true. Okay, then fifth one is the short answer questions. Define the term solution. The solution is the homogeneous mixture of 2 or more substances. Then what is mean by binary solution? The solutions which are made of one solute and one solvent, when it is called the binary solution. Then question number 3 is give an example each. Gas in liquid, solid in liquid, solid in solid, and gas in gas. Answer is the carbon dioxide dissolved in water is soda water. Okay, that is carbon dioxide now என்னது, gas தான். Okay, then sodium chloride dissolved in water, that is solid in liquid. Then copper dissolved in gold, that is alloy.
that is what, solid in solid, then a mixture of helium and oxygen gases, that is gas in gas. Okay, these are all the examples of these two methods. Okay, then question number 4 is, what is aqueous and non-aqueous solution? Give an example. The answer is aqueous and non-aqueous, in which what is aqueous and non-aqueous solution? Give an example. The answer is, the aqueous solution is the solution in which the water acts as a solvent. Non-aqueous solution is the solution in which any liquid other than water acts as a solvent, that is alcohol, benzene, carbon disulfide and acetone. Carbon disulfide நம்ம already one word la பார்த்திருக்கோம். Then question number 5 is, define volume percentage. The volume percentage is defined as the percentage by volume of solute in milli present in given volume of the solution, that is volume percentage, the volume of the solute divided by volume of the solution into 100. Then question number 6 is, the aquatic animals live more in cold regions. Why? The aquatic animals live more in cold regions because the solubility of oxygen in water is more at low temperature, and therefore the amount of dissolved oxygen is more in the water of cold regions. Cold regions. Okay. Then question number 7 is, define hydrated salt. The number of water molecules found in crystalline substances are called, or salts is called water of crystalline. Such salt are called hydrated salts. Okay, hydrated salt எத்தனை வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறதா என்னது, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இல்லது ஹைட்ரேட்டட் ஆஃப் சால்ட். அந்த சால்ட்டுக்கு பேர் என்னது, ஹைட்ரேட்டட் சால்ட்னு சொல்லுவாங்க. தென் ஹைட்ரேட்டட் சால்ட் தான் தமிழில் நீர் ஏற்றப்பட்ட உப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? தென் கொஸ்டின் நம்பர் 8 இஸ், எ ஹாட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் forms crystals as it cools. Why? Okay, hot saturated solution of copper sulfate forms a crystal as it cools because on cooling the water molecules move closer together and there is less space for solution to hold onto as much of the dissolved solid and forms a crystal. Okay, இப்போ காப்பர் சல்ஃபேட்டை வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆன ஸ்பேஸில் அந்த என்னது அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து என்ன இருக்கும், போய் சேர்ந்துருக்கும். இதுவே வந்து நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பேண்ட் ஆனது மறுபடியும் என்ன பண்ணும், கான்ட்ராக்ட், அதாவது சுருங்கி பழைய நிலைக்கே வந்துடும். அப்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியாது, ஃபில் பண்ண முடியாது இந்த காப்பர் சல்ஃபேட் அந்த சால்ட்னால. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து சால்ட்டாகவே என்ன ஆகிடும், கன்வெர்ட் ஆகிடும். பிகாஸ் ஆன் கூலிங் த வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் க்ளோசர் டுகெதர் அண்ட் ஏன்னா தண்ணியை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் விரிஞ்சிடும், பெருசாகும். ஓகேவா, அதிகமாகும். அந்த ஸ்பேஸ் அந்த ஒரு வாட்டர் மாலிகுலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் ஈஸியாக உள்ளே போயிடும். இதுவே வந்து நம்ம வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மறுபடியும் அதே நிலைக்கு வந்துடும். ஓகேவா, கொஞ்சம் கம்மியாக வந்துடும். இந்த டுகெதர் அண்ட் லெஸ் ஸ்பேஸ் ஃபார் சொல்யூஷன் டு ஹோல்ட் ஆன் so much as the dissolved in solids, so it forms crystals. Then classify the following substance into the deliquescent, hygroscopic அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க லிஸ்ட்டில் எது வந்து டெலிக்வசன் அண்ட் ஹைக்ரோஸ்கோபிக்னு நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். தென் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், காப்பர் சல்ஃபேட், பென்டாஹைட்ரேட், சிலிக்கா ஜெல், கால்சியம் குளோரைட், gypsum salt கேட்டிருக்காங்க. The answer is, the deliquescent substance is calcium chloride. Okay, then hygroscopic substances are the concentrated sulfuric acid, copper sulfate and pentahydrate and silica gel and gypsum salt. The long answer question is, write a notes on saturated and unsaturated solution. Saturated solution என்னது, அந்த பர்டிகுலர் ஒரு 100 ml ஆஃப் வாட்டரில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்ட், அது எவ்வளோ அதோட கரை திறனை பொறுத்து, சால்பிலிட்டியை பொறுத்து அது வந்து வேரி ஆகும். ஓகே, சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சொல்யூஷன் இன் விச் நோ மோர் solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called saturated solution. Example is, the 30 grams of sodium chloride in 100 grams of water at 25 degrees Celsius forms to a saturated solution. Then unsaturated solution is one that contains less solute than that of the saturated solution at a given temperature. 10 grams and 20 grams and 30 grams of sodium chloride in 100 grams of water at 25 degrees Celsius forms unsaturated solution. Then
கொஷின் இதில் வந்து நீங்கள் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். அங்கே கேட்டிருக்கிறது சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ நீங்கள் இது ரெண்டு மட்டும் எழுதுனா போதும். தென் கொஷின் நம்பர் 2 இஸ் ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்பிலிட்டி. இது முக்கியமான கொஷின், பெரிய கொஷினும் கூட. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்பிலிட்டி, there are 3 main factors which govern the solubility of the solute. There are nature of the solute and the solvent, temperature, pressure. Okay, then nature of the solute and the solvent. And the nature of the solute and the solvent plays an important role in insolubility. Although the water dissolves in enormous variety of substances, both ionic and covalent, it does not dissolve everything. ஓகேவா, நிறைய இது இருக்குது, வெரைட்டி ஆஃப் காம்பனன்ட் சப்ஸ்டன்சஸ் வந்துருக்கு. எல்லாமே என்ன ஆகிடாது, அதே வாட்டரில் டிசால்வ் ஆகிடாது. பயோனிக் கோவலண்டட் டஸ் நாட் டிசால்வ் எவ்ரி திங். த ஃப்ரேஸ் தட் சயின்டிஸ்ட் ஆஃபன் யூஸ் வென் ப்ரெடிக்டிங் த சால்பிலிட்டி லைக் dissolves like. This expression means the dissolving occurs when the similarities exist between the solvent and the solute. For example, the common salt is a polar compound that dissolves readily in polar solvent like water. ஓகேவா, ஒரு போலார் காம்பவுண்ட் போலார் சால்வெண்ட்டில் தான் மட்டும்தான் என்ன ஆகும், டிசால்வ் ஆகும், இல்லைனா டிசால்வ் ஆகும். அதனால தான் லைக் டிசால்வ்ஸ் லைக்னு கொடுத்துருக்காங்க. The non-polar solvents are soluble in non-polar solvents. For example, fat dissolved in ether. Okay, ether, ETHERங்கிறது ether, but no non-polar compounds do not dissolve in polar solvents. The polar compounds do not dissolve in non-polar solvents. Then effect of temperature, the solubility of a liquid in solids in liquid. Generally the solubility of solids solute in a liquid solvent increases with increase in temperature. Okay, for example, a greater amount of sugar will dissolve in warm water than in the cold water. Okay, அப்போது கோல்ட் வாட்டரில் வந்து கரையிறதை காட்டிலும் வார்ம் வாட்டரில் சுகர் வந்து ஈஸியாக என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். இந்த endothermic process, the solubility increases with increase in temperature. In the exothermic process, solubility decreases with increase in temperature. Then solubility of gases in liquid, the solubility of gases in liquid decreases with increase in temperature. Okay, solubility of the gases liquids decrease with increase in temperature. increase ஆச்சுன்னா என்னது, solubility of the gases வந்து என்ன ஆகும், கேஸ் வந்து லிக்விட்ஸில் கரையிறது குறையும். Generally the water contains dissolved oxygen. When the water is boiled, the solubility of the oxygen in water decreases, so the oxygen escapes in the form of bubbles. Aquatic animals live more in cold regions because more amount of dissolved oxygen present in the water of cold regions. This shows that the solubility of the oxygen in water is more at low temperature. ஓகே, மோர் அட் லோ டெம்பரேச்சரில் இந்த சால்பிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கும். ரீசன் வந்து கேட்கலாம், ஏன் அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து அந்த கோல்ட் ரீஜன்ஸில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா, ஸோ அந்த இன்னொரு கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். இன் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் அப்சர்வ்ட் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் சால்பிலிட்டி ஆஃப் கேஸ் இன் அ liquid. When the pressure is increased, the solubility of the gas in liquid increase. The common examples of solubility of gases in liquids are carbonated beverage, like soft drinks, household cleaners, and containing the aqueous solution of ammonia, formalin, aqueous solutions of formaldehyde, etc. Okay, then question number 3 is what happens when the magnesium sulfate at 7H2O is heated? What is appropriate equation? Define solubility அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெக்னீஷியம் சல்ஃபேட் 7H2O has water of crystallization in 7H7O. So when the magnesium sulfate heptahydrate crystals are gently heated, it loses 7 water molecules and becomes anhydrous magnesium sulfate. இது வந்து என்ன பண்ணும், ஹீட் பண்ணால் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகிடும், எவாப்ரேட் ஆகி போயிடும். கடைசியில் நிற்கிறது என்ன நிற்கும் அப்படின்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் மட்டும்தான் நிற்கும். ஹைட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டாவே இது வாட்டர் மாலிக்யூல். ஆன்ஹைட்ரஸ் இல்லைனா இது அப்படி அன்ஹைட்ரஸ்னால் வாட்டர் இல்லாத மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, வாட்டர் இல்லாத மெக்னீஷியம் சல்ஃபேட். தென் solubility, it is defined as the number of grams of solute that can be dissolved in 100 grams of solvent. Okay, to form a saturated solution at a given temperature and pressure, that is the solubility. Okay, then question number 4 is in a what way the hygroscopic substances differ from deliquent substances.
The answer is the difference between the hygroscopic and the deliquescent substances is in the extent to which each material can absorb moisture. Each material can absorb moisture. This is because of both of these terms are very much related to each other, and they refer to the property of absorbing and the retention of moisture from the air. Okay, அப்போது டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, however the different extent of absorption of moisture by the hygroscopic material absorb moisture but not to the extent of original substance dissolved in it, which is in the case of deliquescence. Therefore deliquescence can be regarded in an extreme condition of hygroscopic activity. Okay, then difference between hygroscopic substances and deliquescence னு பார்த்தீங்கன்னா, when exposed to the atmospheric pressure at ordinary temperature they absorb moisture and do not dissolve. அதாவது மாய்ஸ்சர் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணும், டிசால்வ் ஆகாது. ஓகே, இதுவே deliquescent substanceனா when exposed in the atmospheric air the ordinary temperature they absorb moisture and dissolve. மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுச்சுனாவே என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் தட் சோடியம் குளோரைட் என்ன ஆகும், அந்த இந்த மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணி தண்ணியாக ஒழுக ஆரம்பிச்சிடும். இப்போ போய் வீட்டில் வந்து சால்ட்டை வந்து சும்மா ஓப்பன் பிளேஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சீசனுக்கு வந்து என்ன ஆகும், அது டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். தென் hygroscopic substances do not change their physical state under exposure in air. ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன பண்ணிக்காது, hygroscopic substances சேஞ்ச் பண்ணிக்காது. deliquescent substances change in the physical state on exposure of air. பெஸ்ட் எக்ஸாம்பிள் போன தடவை சொன்ன மாதிரி சால்ட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற சால்ட்டை நீங்கள் ஓப்பனில் வச்சிங்கன்னாவே என்ன ஆகும், அது வந்து என்ன ஆகிடும், அந்த ஏரில் வந்து டிசால்வ், அந்த ஏரில் இருக்கிற மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி அது டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அப்போது சால்ட்டுங்கிறது கிறிஸ்டல் ஸ்டேட்டில், அதாவது சாலிட்ஸில் இருக்கிற அந்த சால்ட் வந்து என்ன ஆகும், லிக்விடாக மாறிடும். தென் hygroscopic substances may be amorphous solids or liquids. Deliquescent substances are crystalline solids. Okay, then question number 5 is the solution is prepared by dissolving 45 grams of sugar in 180 grams of water. Calculate the mass percentage. What is the formula for mass percentage? Mass of the solute divided by mass of the solute plus mass of the solvent. அப்போ 45 divided by 45 plus 180 into 100 gives what, 20%. Mass percentage is what, 20%. Then question number 6 is 3.5 liters of ethanol is present in 15 liters of aqueous solution of ethanol. Okay, then calculate the volume percent in the ethanol அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், the volume of the solute divided by volume of the solution into 100. So 3.5 into 1 divided by 15 into 100, the volume percentage is 23.33%. Okay, then hard questions. Question number 1 is Vinu dissolves 50 grams of sugar in 250 ml of hot water. Sharath dissolves 50 grams of same sugar in 250 ml of cold water. Who will get faster dissolution of sugar and why அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி சொன்னதான். Vinu will get faster dissolution of sugar because Vinu dissolves 50 grams of sugar in a 250 ml of hot water, whereas Sharath dissolves 50 grams of sugar in 250 ml of cold water. The solubility of the solid in liquid increases with increase in temperature. Okay, then question number 2 is A is a blue colored crystalline salt on heating. It loses blue color and it gives B. When water is added, B gives back to the A. Identify the A, B, write the equation கேட்டிருக்காங்க. The blue color crystalline salt is a copper sulfate pentahydrate, CuSO4.5H2O. Pentanaவே 5. Okay, on heating the copper sulfate pentahydrate it loses its blue color and heat gives anhydrous copper sulfate. Anhydrous அப்படின்னாவே தண்ணி இல்லாத, வாட்டர் மாலிக்யூல் இல்லாத காப்பர் சல்ஃபேட்டை என்ன பண்ணிடும், மாறிடும். இட் ஜஸ்ட் ரைட். இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஏல வந்து என்ன எழுதணும், CuSO4.5H2O எழுதணும். பியில்
காப்பர் சல்ஃபேட் வெறும் காப்பர் சல்ஃபேட் மட்டும்தான் எழுதணும். ஓகே, when the water is added to the anhydrous copper sulfate, மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த ஹைட்ரஸ் இல்லாத வாட்டர் மாலிகுல் இல்லாத காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் நீங்கள் ஒரு ட்ராப் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் பேக் டு த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். மறுபடியும் என்ன கிடச்சிரும், அந்த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் கிடச்சிரும். அப்போது CuSO4.H2O gives heating or cooling. Finally we get water. இது வந்து என்ன ப்ராசஸ், அதாவது எப்படி பண்ணாலுமே அது மறுபடியும் அது கிடச்சிரும். இந்த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அண்ட் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். ஓகே, அது வந்து CuSO4 மட்டும்தான். தென் கொஷின் நம்பர் 3 இஸ் will the cool drinks gives more fish at the top of the hills or at the foot? Explain. The carbonated cool drinks gives more fish at foot hills because the solubility of the gas is liquid decrease with increase in temperature. So at higher altitudes the temperature is low, so the dissolved carbon dioxide will not escape as fish. So whereas at the foot hill it does. Okay students, thank you so much for watching.